வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பனி விழும் மலர்வனம் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு மனோ ஆதியோடு தொலைபேசியில் பேசி இருந்தானே தவிர நேரில் பேசுவது இதுதான் முதல் முறை. காரை பார்க் செய்துவிட்டு லிப்டுக்கு காத்து நிற்க பொறுமையற்று படிகளில் தாவி 3ஆம் தளத்தில் தன் அபார்ட்மெண்ட்டை அடைந்தவன் அவசர அவசரமாக அதை ஒழுங்கு செய்து ஹாலை ஒரு முறை கூட்டிவிட்டு குளிக்க ஓடினான். அவன் குளித்து முடித்து ஷார்ட்ஸ் டி ஷர்ட்டுக்கு மாறி வெளியே வரவும் வெளியே காலிங் பெல் அடிக்கவும் சரியாக இருந்தது. சில பல மூச்சுக்களுடன் கதவை திறந்தவன் வெளியே ஆதியோடு நின்ற மற்ற இருவரையும் அந்த நேரத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. ஆதியின் அருகில் சிரித்த முகத்துடன் சக்தி நின்று கொண்டிருக்க, அருகில் அவளை உரசிக்கொண்டு அவனுடைய அருமை தங்கை நித்யா. மனோ மேல் அவளுக்கு இன்னும் கோபம் இருந்ததால் உர்ரென்று நின்று கொண்டிருந்தாள். ஆனால் மனோவின் கவனம் அவளில் இல்லை. அவன் லேசான படபடப்புடன் சக்தியை பார்த்தான். அவன் ஏன் தனியாக வந்திருக்கிறான் என்று இந்த பெண் புரிந்து கொள்வாளா? தன்னுடையவனுக்கு கம்பெனி கிடைத்தது பிடிக்காமல் தான் தனியே வந்ததாக அவள் நினைத்து விட்டாள். தலையை உலுக்கிக் கொண்டு வாங்கண்ணே வாண்ணா என்று அழைத்தவன் தங்கையை கடைக்கண்ணால் பார்க்க அவள் விடு விடுவென அவனை தாண்டி கொண்டு ஹாலுக்கு போயிருந்தாள். மனோவுக்கு சிரிப்பு வந்தது. சக்தியின் தோள் மேல் கை போட்டு அண்ணன் உள்ளே அழைத்து வந்ததை விழி விரிய பார்த்தான் அவன். எப்போதும் பெண்களை சின்ன புன்னகையோடு கடந்து விடும் ஆதியா இவன்? சக்தி, இவன்தான் மனோ. மனோ, இது சக்தி. நான் சொல்லியிருந்தேனே. லெக்சரர் சார் என்று சிரித்தபடி அனாவசிய கூச்சமின்றி கை குலுக்கிய சக்தியிடம் எந்த அதிகப்படி முக பாவனைகளும் இல்லை. பார்க்க பார்க்க என்னால இன்னும் நம்ப முடியல அண்ணி. நம்ம ஆதியா இதுன்னு இருக்கு. ஏன்பா, அண்ணா தங்கச்சி 2 பேரும் இதே டயலாக்க சொல்றீங்க? ஏன் உங்க அண்ணா இதுக்கு முன்னாடி ரிஷ்ய சிருங்கராவா இருந்தார்? பார்த்தா அப்படி தெரியலையே என்று சக்தி அவர்களிடம் குறும்பாய் கேட்டபடி ஆதியை கடைக்கண்ணால் பார்க்க மனோவுக்கு அவளை சட்டென்று பிடித்து போனது. ஐயோ, நீங்க வேற. இவன் பேச மட்டும்தான் மாட்டான், மற்றபடி சாரோட ரேஞ்சே வேற. கனவுல வர்றதெல்லாம் வெளியூர் கனவு கன்னிகள். நம்ம ஊர் சமத்தா காஜெல்லாம் அவ்வளவு தாராளமா இல்லையாம். சாருக்கு அதுல ரொம்ப ஃபீலிங். டே போதும்டா. ஆதி தலைக்கு மேல் பெரிய கும்பிடாக போட சக்தி முறைப்பது போல முறைத்து விட்டு சிரித்தாள். நீங்க எப்படி ரொமான்டிக் டைப்பா? இல்லையே, ரொமான்ஸ் புக் படம் எல்லாம் அலர்ஜி எனக்கு. த்ரில்லர் மட்டும்தான் பிடிக்கும். நான் கூட லவ் எல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சே பார்க்கல. ஆனா இவர் கேட்டதும் ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்கல. தடால்னு ஓகே சொல்லிட்டனே. அண்ணாடா என்ற காலர் உயர்த்தினாள் நித்யா. ஐய, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு போடி. சக்தி சிரித்தாள். அடி பாவி, நியாயமா நீதான் அந்த டைலாக்கு சொல்லணும். நீ என்னடான்னா அவளை கலாய்ச்சிட்டு இருக்க? ஆதி பாவமாய் கேட்க அங்கே மீண்டும் சிரிப்பு வலுத்தது. கண்டிப்பாக சக்திக்கு அவர்கள் வீட்டில் நடந்தது தெரிந்திருக்கும். ஆனால் அது எல்லாம் அவன் சொந்த பிரச்சனை என்று கொஞ்சம் கூட தலையிடாமல் கலகலப்பாய் இணைந்து பழகிய சக்தியையும் கண்களாலேயே அவளிடம் கதை பேசிக் கொண்டிருந்த ஆதியையும் அடிக்கடி திருட்டுத்தனமாய் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் மனோ. நீ சாப்பிட்டியா மனோ? இல்லடா, இனிமேதான். வரும்போது நூடுல்ஸ் கொத்து வாங்கிட்டு வந்துட்டேன். அடடா, நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன் என்று ஆதி சொல்லி முடிக்கும் முன் உள்ளே போய் அந்த பார்சலை கைப்பற்றி ஒரு பிளேட்டும் 2 ஃபோர்க்குடன் வெளியே வந்து கொண்டிருந்த நெத்து அதை டேபிளில் பிரித்து வைத்துவிட்டு ஒரு ஃபோர்க்கை தான் எடுத்துக்கொள்ள சுவாதீனமாக இன்னொரு ஃபோர்க்கை எடுத்துக்கொண்டாள் சக்தி. நித்யா இவன் பக்கம் திரும்பாமலே சாப்பிட ஆரம்பித்திருக்க சக்தி இருவரிடமும் வேண்டுமா என்று கேட்டுவிட்டு அவளோடு ஐக்கியமாகி விட்டிருந்தாள். ஒருவரை ஒருவர் மாறி மாறி சில கணங்கள் பார்த்தனர் ஆண்கள் இருவரும். பிறகு மொபைலை எடுத்து தங்கள் இருவருக்குமாக பீஸா ஆர்டர் செய்தான் ஆதி. அவள் சம்மதம் சொன்ன அன்றே வீட்டில் போய் பேசிவிட்டானாம் ஆதி. அதற்குள்ளாகவே 2 குடும்பங்களும் பேசி 2 வாரங்கள் கழித்து சின்னதாக என்கேஜ்மெண்ட் வைத்து விடலாம் என்று நேற்று முடிவு செய்ததை சொன்னபோது மனோவுக்கு தான் அதிர்ச்சி.
தன்னுடைய குடும்ப விழா ஒன்றின் தகவலை மூன்றாம் மனிதனாய் அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். மனதில் சுருக்கென்றது அவனுக்கு. பீஸாவை மென்றபடியே சிந்தித்துக் கொண்டிருந்த மனோ, "மனோ, என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவல்ல?" சட்டென்று கேட்ட சக்தியின் குரலில் அதிர்ந்து விழித்தான். அண்ணனின் என்கேஜ்மெண்ட்டுக்கு அவன் இல்லாமலா? சக்தி, ஆதிக்குமே அதிர்ச்சிதான். இல்ல, என்கேஜ்மெண்ட்டுன்னு சொன்னப்புறம் எங்க, எப்படி, என்ன பண்ணுவோம்னு ஒண்ணுலயும் கலந்துக்காம அவன் பாட்டுல சைலண்டா இருக்கானே, அதான் அப்படி கேட்டேன். அங்கிள் கூட கோவம்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிற பிளான் இருக்கா? ச்சே! அப்படியெல்லாம் இல்லண்ணி. டக்குன்னு எதையோ யோசிச்சுட்டேன். எங்க புக் பண்ணியிருக்க ஆதி? இன்னும் பண்ணலடா. அதான் உன்ன தேடி வந்தேன். அப்பாவோட பிசினஸ் கிரவுட், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ், சக்தி சைடு எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஒரு 110 பேர் வருவாங்க. இதுக்கு அவ்ளோ ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு சக்தி சொல்றா. அதுவும் சரிதான். இந்த பக்கம்னா என்று யோசித்துவிட்டு, மியாமில கேட்டு பார்த்தியா? என்று கேட்டான் மனோ. தொடர்ந்து வெறும் சில ஹோட்டல்களை ஆராய்ந்து, மியாமி தான் பொருத்தமானது என்ற முடிவுக்கு வந்தவர்கள், மியாமிக்கு ஃபோன் செய்து, அவர்கள் அன்றைய தினம் ஃப்ரீ தான் என்பதை உறுதி செய்து கொண்டனர். சரி, அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு, நான் அங்கேயே புக் பண்ணிடுறேன். ஆதி, யாராவது ஒரு ஈவென்ட் ஃப்ளோனஸ் கிட்ட பொறுப்பை கொடுத்துடுவோம். நாம 4 பேருமே பிஸி. என் பக்கத்திலயும் எடுத்து செய்ய ஆட்கள் கிடையாது. சக்தியின் பேச்சு ஆமோதிக்கப்பட்டு யாரை புக் செய்வது என்ற பேச்சு எழுந்தது. எனக்கும் ஒரு என்று ஆரம்பித்த மனோ அதிர்ச்சியுடன் நிறுத்தி கொண்டான். காரணம், அவன் சொல்ல ஆரம்பித்தது மீராவின் நிறுவனம் பற்றி. அட கடவுளே, அவர்கள் யார், வேலை எப்படிப்பட்டது, எதுவுமே தெரியாமல் ஏன் வாயை திறந்தேன் என்று அவன் சிந்திக்க, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவங்களோட கம்பெனியில குடுத்துடலாம். அவங்களோட டிசைன்ஸ் எல்லாம் அழகா, ஆனா சிம்பிளா இருக்கும். அன்னைக்கு நான் ஃபோட்டோ காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்க கிட்ட குடுக்கலாம். நான் கேரண்டி என்று நித்யா சொல்லிக் கொண்டிருந்தாள். டேய் மனோ, எனக்கு ஷாப்பிங்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ஆதி கேட்க, அடுத்த சனி ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் இருக்கு. அதை தவிர நான் ஃப்ரீ தான் என்று மனோவும் உற்சாகமாய் ஒத்துக்கொண்டான். எப்படியான உடைகள் வாங்க வேண்டும், எங்கே வாங்க வேண்டும் என்ற உரையாடல் திசை திரும்பி கடைசியில் சக்தியை வீட்டில் விட வேண்டும் என்று ஆதி நித்யாவோடு எழுந்து கொள்ள வழி அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்தவனுக்கு அண்ணனைப் போலவே தானும் தோழியும் காதலியும் இணைந்த வார்ப்பாய் ஒரு மனைவியை அடைய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றி பூதாகரமாய் வளர்ந்து கொண்டே இருந்தது. காலை 10 மணி. பெட்ரா என்றழைக்கப்படும் கொழும்பு நகரின் கிட்டத்தட்ட புறநகர் பகுதியும் ஜன நெரிசலில் விழி பிதுங்கும் வியாபார நிலையங்களின் மொத்த விலை கொள்ளளவு நிலையங்கள் கடை விரித்திருப்பதுமான குட்டி நிலப்பரப்பு அன்றும் ஜனங்களால் நிறைந்து கிடந்தது. எதுக்கு இப்போ அந்த காரை ஓவர்டேக் பண்ண? பொறாம தானே, அவன் ஆடி கார் வச்சிருக்கான்னு. பைக்கின் பின்னே அமர்ந்திருந்து சிரித்து கொண்டிருந்தாள் மீரா. ஆமானே வச்சுக்க, ஓட்டவே தெரியாத பாம்பு மாதிரி ஓட்டுறான். அவனுக்கு போய் ஆடி வந்து வாச்சிருக்கு பாத்தியா? நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொல்லி வச்சாங்க? பொறுமையும்படி அந்த கார் தன்னை முந்தி விடாத வண்ணம் தான் பாம்பு ஆனான் வசி. அவங்க அந்த காலத்திலேயே ஆடி காரை பத்தி சொல்லியிருக்காங்களா? தமிழேண்டா. அவள் இல்லாத காலரை இழுத்து விட்டு கொள்ள வசி கடுப்பானான். எங்கிருந்துடி கிளம்பி வர்றீங்க நீங்கெல்லாம்? கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம ஊன்னா தமிழ அதை பண்ணா இதை பண்ணான்ட்டு. ஹஹா, எல்லாம் உங்க வீட்ல இருந்து தான் பிரதர். நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொல்டான்னா, அதாவது நாகூர் பிரியாணி எனப்படுவது உளுந்தூர்பேட்டை என்னும் சிற்றூரில் வாழும் 4 கால் ஜீவராசியான நாயாரை சென்றடையும் என்று இறைவன் எழுதியிருந்தால் அதை யாராலும் மாற்றவே முடியாது. இதுவே அவன் கட்டளை. கட்டளையே சாசனம். தூ, பப்ளிக்டி. சிரித்தபடியே எம்டி குணசெனா என்று போர்டு மாட்டிக்கொண்டிருந்த பிரம்மாண்டமான புத்தக சாலைக்கு முன்னே பைக்கை நிறுத்தினான் வசி. மீரு, உள்ள நீ ஏதும் பார்த்துட்டு, நான் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நானும் வர்றேனே. நீ வந்து சும்மா அங்கே நெரிசல்ல மாட்டணுமா? நான் விசாரிச்சுட்டு வர்றேன். அப்புறம் 2 பேருமா மீதி விஷயங்களை வாங்கிக்கலாம் என்று முடிவாய் சொன்னான் அவன். அலங்கார வடிவங்களை பகுதி பகுதியாக கூட அங்கே வாங்கியோ வாடகைக்கு எடுத்து சென்றோ தங்கள் விருப்பத்தின்படி பொருத்தி கொள்ள முடியும். ஆனால் இந்த தடவை அவர்கள் எடுத்திருந்த அமைப்பு கிடைக்குமோ தெரியாதே. நானும் போனால் பார்த்து எடுப்பேனே என்று தயக்கமாய் எண்ணினாலும் அவன் சொல்வது அவளுக்கும் புரிந்தே இருந்தது. ஆண்கள் மட்டுமாக, அதுவும் அவர்களே நெறிந்து கொண்டு விசாரிக்க வேண்டியிருக்கும் கடைக்கே அவளை அழைத்து செல்ல வசி விரும்பவில்லை. ஆகவே மேலே எதுவும் பேசாமல் தலையசைத்து விடை கொடுத்தபடி புத்தக கடையின் கண்ணாடி கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் மீரா. சனிக்கிழமை ரிசப்ஷனுக்கு என்ன தீம் என்று மட்டும் முடிவாகிவிட்டது.
ஆனால் அவளுக்கு அதை எப்படி செய்வது என்று இன்னும் மனக்கண்ணில் வடிவங்கள் தெளிவாகவில்லை. ரமாடா ஹாலையும் தான் முடிவு செய்திருந்த அலங்கார அமைப்பையும் மனதில் உருட்டி விளையாடியபடி அவள் கார்டுகள் இருக்கும் பக்கத்தை தேடி நடந்தாள். கார்டுகளின் மேலே இருக்கும் தீம் வர்ண படங்கள் அவளுக்கு ஓரிரு சமயங்களில் கை கொடுத்தும் இருக்கின்றன. இன்றும் ஏதாவது ஐடியா கிளிக் ஆகாதா என்ற நப்பாசையில் அவள் நடந்து கொண்டிருந்தாள். சுழலும் கோபுரம் போன்ற அமைப்பில் செருகப்பட்ட வர்ண கார்டுகள் ஒவ்வொரு தட்டிலும் ஒவ்வொரு வகையாக பிறந்த நாள், திருமண நாள் என்ற வர்ணங்களில் பளபளத்து கொண்டிருக்க, அந்த கோபுரத்தை மிக மெதுவாக சுழற்றியபடி பார்வையை அவள் அலையவிட, அவள் பின்னே வந்து நின்ற விற்பனை பெண் உதவி வேண்டுமா என்றாள். சுதந்திரமாக தேர்வு செய்ய விட மாட்டார்களா என்று கடுப்பானாலும் முகத்தை ஈ என்று ஆக்கி கொஞ்ச நேரம் நானே பார்க்கிறேனே என்று அவளை விரட்டிவிட்டு மீண்டும் கோபுரத்தை சுழற்றினாள் மீரா. கண்ணில் எதுவோ பட்டது போலிருக்க அவசரமாய் ரிவர்ஸில் சுற்ற அது மீண்டும் அவளை தாண்டி சுழன்றது. இது சரி வராது என்று எண்ணிக்கொண்டவள் அதை நிறுத்திவிட்டு தான் அதை சுற்ற ஆரம்பித்தாள். இங்கே தானே பார்த்தேன், ஆ இதுதான் என்றபடி மேல்புற கூம்பில் இருந்த சற்றே பெரிய கார்டை எடுத்துக்கொண்டவள் தன் அதிர்ஷ்டத்தை நம்பவே இயலாமல் அதை வருடினாள். அவள் மனதில் முடிவு செய்திருந்த அதே தீமில் ஒரு திருமண மேடை அலங்கரிக்கப்பட்டிருக்க, கையில் ஒரு சிவப்பு வெல்வெற்றில் இதய வடிவிலான பெட்டியில் இருந்த மோதிரத்தை ஒரு கை நளினமாய் நீட்டிக்கொண்டிருக்க, முகப்பில் கோட்டை எழுத்துக்களில் "Will you marry me?" என்று எழுதப்பட்டிருந்தது. கை நளினமாய் நீட்டிக்கொண்டிருக்க முகப்பில் கொட்டை எழுத்துக்களில் "Will you marry me?" என்று எழுதப்பட்டிருந்தது. ஆசையாய் அதை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தவள் மனதில், இது அழகா இருக்குல்ல, இப்படி பண்ணா என்ன, அந்த ஸ்டேஜ் இவ்வளோ பெருசில்லையே, மூளையில இதுல போட்டிருக்கிற கலர் நல்லாவே இல்லை, இதுக்கு பதிலா என்று அவளுடைய மூளையில் எண்ணற்ற சிந்தனைகள் சிறகடிக்க ஆரம்பித்திருந்தன. அருகில் நின்ற விற்பனை பெண்ணோ அவளையும் அவள் கையில் வைத்து மயங்க நின்ற கார்டையும் பார்த்து தனக்குள் மீராவுக்கு ஒரு காதல் காவியத்தையே ஒட்டி பார்த்து விட்டாள் என்று பளபளத்த அவள் கண்களிலேயே புரிந்தது. இது வேலைக்கு ஆகாது என்று உணர்ந்தவளாய் மறுபடியும் தன் ட்ரேட்மார்க் அசட்டு சிரிப்பை அந்த பெண்ணுக்கு அள்ளி வழங்கிவிட்டு கார்டுடன் தமிழ் புத்தகங்கள் இருந்த பக்கம் நடந்தாள். இனி வசி வரும் வரை ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து புத்தகங்கள் தேடுவதைப் போல நடந்து நடந்து அந்த புத்தகத்தை படித்து முடித்து விடுவாள். இவள் இப்படி இருக்க மறுபுறம் அவள் அண்ணன் அந்த தீம் குறித்து கடையில் விசாரித்து கொண்டிருந்தான். அதற்குரிய அலங்காரங்களை மொத்தமாக சீனாவில் இருந்து 2 நாட்களில் தருவிக்க முடியும் என்றும் அதற்கு ஆகும் செலவு நாமே இங்கே தயாரிப்பதை விட மிகவும் குறைவு என்று அந்த கடைக்காரன் சொல்ல, மிகவும் திருப்தியானவன் தங்களுக்கு தேவையான நிறம், அளவுகள், எப்போது வேண்டும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு விடை பெற்று வெளியே வந்தான். குறுகலான சந்தின் இருபுறமும் வாகனங்களை நிறுத்தி வைத்திருந்தவர்களை சபித்தபடியே அவன் பைக்கை திருப்ப முயல, எதிரே விடு விடு என்று நடந்த பெண் அவன் பார்வை வட்டத்தில் விழுந்தாள். தன்னுடைய கூலரை அட்ஜஸ்ட் செய்வது போல அவளை கவனித்தவன் அவள் அடுத்த முனை வரைக்கும் போய் எட்டி பார்த்துவிட்டு பதட்டத்தை வெளிப்படையாய் முகத்தில் ஒட்டி வைத்து கொண்டு திரும்பி வர வண்டியை அவளை நோக்கி விரட்டி அவள் முன்னே நிறுத்தினான். ஹலோ பிரின்சி மேடம், எங்க பெற்றால இந்த நேரம் ஜாக்கிங்கா? அவனை முறைத்தாலும் நித்யாவின் முகத்தில் பரவிய ஆறுதலை அவன் கவனிக்கவே செய்தான். என்ன இந்த பக்கம்? தனிவாக அவன் வினவ, அண்ணாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃப்ளவர்ஸ் பார்க்கணும், அதுதான் வந்தேன். அப்புறம் எதுக்கு ஜாக்கிங் போறீங்க? நான் தொலைஞ்சு போயிட்டேன் என்றாள் அவள் உதட்டை கடித்தபடி. குபீர் என்று சிரிப்பு கிளம்ப அடக்க இயலாமல் சிரித்து விட்டவன் அவள் முறைப்பதை பார்த்துவிட்டு கைகளை உயர்த்தி சமாதான கொடியை காண்பித்தான். தனியவ வந்த? அவன் பட்டென்று ஒருமைக்கு தாவியதை கவனித்தது போல அவள் காண்பிக்கவில்லை. ஆமா, அண்ணியும் வரதா இருந்தது. திடீர்னு ஆதினாக்கு சடனா ஒரு மீட்டிங், அதனால அண்ணிய கூப்பிட்டுட்டாங்க. அதான் நானே போயிடலாம்னு வந்தேன் என்று பாவமாக சொன்னாள் நித்யா. வந்து ரோட அளந்து பார்த்துட்டு இருக்க? கிண்டலாக சொன்னாலும் அவனுக்கு சுறுசுறுவென அவள் மேல் கோபம்தான் வந்தது. இந்த இடம் பழக எத்தனை தடவைகள் அவனுக்கே வரவேண்டியிருந்தது. ஜன நெரிசலும் குறுகலான சந்துகளுமாயிருக்கும் இடத்துக்கு அவன் என்றுமே மீராவை தனியாக அனுப்பியதில்லை. இந்த மாதிரி இடத்துக்கு பொறுப்பே இல்லாமல் இவளை தனியாக அனுப்பிய அவனெல்லாம் என்ன அண்ணன்? அவள் சிரிப்பை அடக்குவதை கண்டதும் அவளுக்கு தான் சொன்னது புரிந்து விட்டது என்று கொஞ்சம் இளகியவன் எங்க போகணும் என்று கேட்டான்.
அன்னைக்கு பொக்கே வாங்க பூக்கடைக்கு போகணும். அண்ணியோட சாரி கலர் ஒரு லாவெண்டர் பிங்க். ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கேன். ஒரு லேன் ஃபுல்லாவே பூ கடைகள் தான் இருக்கும். இப்ப வழிய மறந்துட்டேன். உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? ஆ, அது மட்டும் தானா வாங்கணும்? ஆமா. மீதி எல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு தான் வாங்கணும். என்கிட்டயா? மீன்ஸ் உங்ககிட்ட, மீரா கிட்ட என்று ஆரம்பித்தவள் அப்போதுதான் ஞாபகம் வந்தவளாக தான் பேசிக் கொண்டிருந்ததை மறந்து, நீங்க ஃப்ரீ தான? என்று கேட்டாள். இதுக்கு நான் பதில் சொல்ல, முன்ன தோ எங்க எலுமிச்சம்பழம் விக்கிறாங்க பாரு. நல்லா 1 கிலோ வாங்கி உச்சந்தலையில தேய்ச்சுக்க. அப்புறமாவது ஒழுங்கா பேசுறியான்னு பார்க்கலாம். தலையும் சொல்லாம, வாலும் சொல்லாம பேசினா எனக்கு எப்படி புரியும்? சாரி, சாரி. மீரா கிட்ட ஆதிக்கு இந்த ஞாயிறு விட்டு அடுத்த ஞாயிறு என்கேஜ்மெண்ட் என்று சொல்லியிருந்தேன். சின்னதா மியாமி ஹால்ல வைக்கிறோம். உங்ககிட்ட தான் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணோம். நீங்க ஃப்ரீயா? உங்களை இங்க பார்க்கலைன்னா, கண்டிப்பா அண்ணிய கூட்டிட்டு உங்க ஆஃபீஸ்க்கு ஈவினிங் வர்றதா இருந்தேன் என்று கேட்டாள் அவள். ஏய், என்ன நீ ரோட்ல வச்சா இத கேட்கறது? என்று ஆரம்பித்தவன் அவளுடைய ஆர்வமான முகத்தை பார்த்துவிட்டு தன்னுடைய மொபைல் காலண்டரை எடுத்து பார்த்தான். அந்த வாரம் சின்னதாய் ஒரு பிறந்தநாள் விழா தவிர வேறு ஏதும் இல்லை. ஃப்ரீதா, ஆனா உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன? எவ்வளோ பேர் வருவாங்க? இதெல்லாம் நீ ஒழுங்கா பேசாம இப்படி சட்டுன்னு என்னால் ஒத்துக்க முடியுமா? என்று தனிவாகவே கேட்டான். ஒரு 120 பேர் வருவாங்க. தீம் எல்லாம் எடுத்து கிராண்டா பண்ண வேணாம்னு அண்ணி சொல்றாங்க. அது கல்யாணத்தப்போ பார்த்துக்கலாமாம். பிரசன்டபிளா சிம்பிளா இருந்தா போதும். அப்படின்னா ஓகே. இன்னைக்கு ஈவினிங்கே உங்க அண்ணி அல்லது அண்ணா கூட ஆபீஸ் வா. மீதியை பேசலாம் என்றவன் பொக்கே கடைகளுக்கு இந்த பக்கம் போகணும் என்று கூறியபடி மோட்டார் பைக்கை மீண்டும் பூட்டிவிட்டு அவளோடு நடந்தான் வசி. வீட்ல தெரியுமா நீ இங்க வந்தது? தெரியும், ஆனா தெரியாது என்று சிரித்தவள் அவன் முறைக்கவும், கிளம்பி வந்துட்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் என்றாள். உதைக்கணும் முன்ன. அண்ணா என்ன பண்றார்? அண்ணாவும் நீயும் மட்டும்தானா என்று கேட்டான். தனக்கு 2 அண்ணன்கள் என்றும் அவர்களை பற்றி சுருக்கமாகவும் சொன்னாள் அவள். ஓ என்றவன் அதற்கு மேல் காதில் போட்டு கொள்ளவில்லை. கொஞ்ச தூரம் வளைந்து நெளிந்து அவளோடு நடந்தவன் இங்கே இருப்பதில் பெரிய செயற்கை மலர்க்கடைக்கு அவளை அழைத்து செல்ல வர்ண பூ காடுகளுக்குள் நுழைந்து விட்டோமோ என்ற எண்ணத்துடன் அவள் ஒவ்வொன்றையும் தடவி பார்த்தபடி எதையும் தெரிவு செய்ய இயலாமல் மயங்கி நின்றாள். அவள் சொன்ன வர்ணத்திலேயே எத்தனை ஷேடுகள், எத்தனை வகை பூக்கள்! அவளையே பார்த்து கொண்டிருந்த வசி அவள் திணறுவதை பார்த்துவிட்டு பட்டென்று அங்கிருந்த உதவியாளரை அழைத்து அவள் கூறிய அதே நிறத்தில் இருந்த ஆர்க்கிட் மலர்களை ஒரு பொக்கே வடிவில் அமைத்து காண்பிக்க சொன்னான். அவரும் ஆர்க்கிட் மலர்களில் ஒரு கொத்து, சேலையின் தங்க வேலைப்பாட்டுக்கு ஏற்ப சின்னதான தங்க மலர் கொத்து, பிறகு அத்தோடு தனியாக இருந்த இலை கொத்தை சேர்த்து நிமிடத்தில் பொக்கேவாக அடுக்கி பத்திரமாய் அவள் கையில் தந்தார். இந்த கண்ணாடியில பிரிச்சு பாரு என்ற வசி கண்ணாடியை காண்பிக்க, கண்ணாடி முன்னே நளினமாய் பூச்செண்டை பற்றி கொண்டு நின்றவளுக்கு அது சேலையோடு பொருந்துகிறதா என்ற கவலை வந்துவிட்டது போலும். வசி வைத்திருந்த பையில் துருத்தி கொண்டிருந்த சேலையையும் தன் கையில் இருந்த பூச்செண்டையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். 1 மணி நேரமானாலும் அவளுக்கு திருப்தி வரப்போவதில்லை என்று உணர்ந்தவனாய் கொஞ்சமும் யோசிக்காமல் சேலையை வெளியே எடுத்து அவளது கையை கீழே தாழ்த்திவிட்டு அதை அவள் தோளில் போட்டு முன்புறமாய் தொங்கவிட்டான். பிறகு பூச்செண்டை பக்குவமாய் அவள் 2 கைகளாலும் குவித்து பிடித்துவிட்டு இப்போ பார் என்றான். கண்ணாடியில் தெரிந்த அவள் பிம்பம் அவனையே விழிகளை விரித்து பார்ப்பதைக் கண்டதும் அவனுக்கு தான் என்ன செய்தேன் என்ற உணர்ச்சியே வந்தது. சாரி சொல்லி தான் செய்ததை விகல்பமாக்காமல், கண்ணாடி பார்க்க கூப்பிட்டா ஏன்னு வந்துடுறதா? எதை வச்சு பார்க்க போறோம்னு யோசனை வேணாம் என்று கிண்டலாய் சொல்லியபடி பின் நகர்ந்தான். நல்லா பார்த்துக்க, சேலைக்கு இந்த பொக்கே ஷூட் ஆகுதான்னு அப்புறம் என்ன சொல்லக்கூடாது. அந்த சின்ன கோல்டு பூ தானே எடுத்து காட்டுது பார்த்தீங்களா என்று உதவியாளரிடம் சொல்லியபடி கண்ணாடியில் தெரிந்த பிம்பத்தை மீண்டும் பார்வையிட்டவனுக்கு நெஞ்சில் ஒரு மின்னலின் மின்சார தாக்கம். சேலையை தன்மேல் வழிய விட்டபடி பூங்கரத்தில் பூங்கொத்தை ஏந்தியபடி நின்ற மங்கையின் முகம் லேசாக சிவந்திருக்க படபடப்பில் இமை மூடி திறந்தன அவள் விழிகள். ஏதோ மணமேடையில் அவள் பூங்கொத்துடன் தனக்காய் காத்திருப்பது போன்ற பிம்பம் ஒன்று அதை பார்த்தவன் கண்ணுக்குள் தோன்றி மறைய அவளை பார்த்து உல்லாசமாய் சிரித்தான் வசி. காதல் கிரிக்கெட், விழுந்துருச்சு விக்கெட், உன்னை நானே பார்த்ததாலே ஆனேனே நாக் அவுட், பரபரா பப் பரபரா பப் பப் பப்.
நான் பார்த்து கொள்கிறேன் என்று வசியிடம் பெரிய இவள் போல சொல்லியாயிற்று. இன்னும் எந்த ஆயத்தமும் அவள் செய்யவில்லை. மனதில் எந்த ஐடியாவும் தோன்றாமல் இருந்தால் அவளும் தான் என்ன செய்வாள்? ஐடியா தேடுகிறேன் என்று நேற்றும் கிளாஸ் கட். இன்றைக்கு போனால் நாளைக்கு கட் பண்ணி கொள்ளலாம் என்ற திட்டத்துடன் பரபரவென கிளம்பியவள் பஸ்ஸில் இருந்து விடுபட்டு முகாமைத்துவ பீடத்தை நாடி நடந்தாள் மீரா. ஏற்கனவே வகுப்பு பாதி நிறைந்து போயிருந்தது. தான் வழக்கமாக அமரும் முன் வரிசை காலியாக இருக்கிறதா என்று துழாவியபடி வகுப்புக்கு நடுப்புறத்தால் முன் வரிசை நோக்கி முன்னேறினாள். அவளது நல்ல காலமோ கெட்ட காலமோ அந்த வரிசையில் நிலாவும் சபீனாவும் அமர்ந்திருக்க சபீனாவுக்கு மறுபுற இருக்கை காலியாகவே இருந்தது. அவள் நெருங்கியது மற்ற இருவரும் ஒருவருக்கொருவர் ஹைஃபை கொடுத்து கொண்டு சிரிக்கவே கடுப்பானவள் நிலாவின் தோளில் ஒரு அடி வைத்துவிட்டு போய் அமர்ந்தாள். என்னடி சிரிப்பனுக்கு? யூ மாடே! சபீனாவை தாண்டி கொண்டு நிலாவிடம் பல்லை கடித்தாள் அவள். ஒண்ணுமில்லையே, சொல்லுடிங்கிற. நீ அடிக்க மாட்டேன்னு சொல்றேன். அப்ப அடிக்கிறாப்புல ஏதோ பேசியிருக்க, சொல்லுடி. வேற ஒண்ணுமில்ல, சபிகிட்ட ஒரு பெட்டு கட்டி இருந்த. என்ன பெட்? வேற ஒண்ணுமில்ல, இன்னைக்கும் நீ கிளாஸ் வரமாட்டேன்னு இவ சொன்னா. நான் இல்ல, நாளைக்கு வேணும்னா கட் பண்ணாலும் இன்னைக்கு கண்டிப்பா வந்துருவான்னு சொன்னேன். நீ கரெக்டா வந்துட்டு பார். நிலா சிரிக்க மீராவின் முகத்தில் புரிந்து கொண்டதற்கான கோபமும் சிரிப்பும் ஒருங்கே தாண்டவமாடிற்று. ஆஹா, நாளை கட் பண்ணலாம்னு நினைச்சது உண்மைதான். ஆனா இது ரீசன் கிடையாதே. மனதுக்குள் என்றாலும் நிலாவிடம் எகிறினாள் அவள். மாடே, கொன்றுவேன் உன்னை. ஹே, உண்மைதானே அது? மனோ சார் கிளாஸ் என்றதால் தானே நீ இன்னைக்கு வந்த? நேத்து அவரோட கிளாஸ் இல்லைன்னு பார்த்து கட் பண்ணியிருக்க. அப்படியெல்லாம் இல்லை. லூசாடி நீ? அந்த மனுஷ கிளாஸை பார்த்து நான் ஏன் வரணும்? ஐ, யார்கிட்ட? நீயும் அவரும் லுக்கிங் லுக்கிங். அப்புறம் சார் எப்பவும் நம்மளை கேள்வி கேட்டிங் கேட்டிங். உன்னை மட்டும் கலாய்க்கிங் கலாய்க்கிங். அதுக்கு என்ன அர்த்தம் மேடம்? அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் கிடையாது. அப்படியெல்லாம் நான் அவரை லுக்கிங் லுக்கிங் பண்ணவும் இல்லை. அடங்கு. என்னது இல்லையா? ஏய்! முகம் சிவந்து போய்விட்டது அவளுக்கு. ஆமா, ஓகே. அது ஜஸ்ட் சைட். சைட் அடிக்கிறதும் லுக்கிங் லுக்கிங் பண்ணுறதும் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் கண்ணு. நீ கூட சைட் அடிச்சதானா? வெளியாக நிலாவோடு வாதாடினாலும் மீராவுக்கு உள்ளே இதயம் படபடக்க ஆரம்பித்து விட்டிருந்தது. நிலா சொல்வது உண்மைதானோ? முகம் முழுவதும் வேர்வை பூக்கள் மலர ஒரு வழியாய் நிலாவை சமாளித்துவிட்டு திரும்பிக் கொண்டாள் அவள். அவளை பொறுத்தவரை சைட் அடிப்பது தவறில்லை. ஆனால் அதற்கு மேலே ஒரு சென்டிமீட்டர் தாண்டினாலும் அது தவறு அல்லவா? பரபரவென தனக்குள் சில கணக்குகளை போட்டதில் ஒத்துக்கொள்ள விரும்பாவிடினும் அவனிடம் தனக்கு ஒரு ஈர்ப்பு இருப்பது புரிந்தது. எதற்காக அவள் இவனிடம் போய் ஈர்க்கப்பட்டாள்? கடவுளே! அழகன் என்பதாலா? அப்படி பார்த்தால் வேறு அழகானவர்களை அவள் கண்டதே இல்லையா? அதிலும் அவனோடான அவளின் முதல் நாள் அறிமுகத்துக்கு அவள் அவனிடம் ஈர்க்கப்பட வேண்டியதுதான். கிண்டலாக நினைத்து கொண்டாலும் உதறலை நிறுத்த முடியவில்லை அவளால். நிலாவை போல தன்னை அவனும் கண்டு கொண்டிருப்பானா? என்ன ஒரு அவமானம்! அவளை ஒரு வழிசல் கேஸ் என்றுதானே நினைத்திருப்பான். பார்க்க பெரிய இடத்து பையன் போல வேற இருக்கான். கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுன்னா நாளை வசியல்லவா தலை குனிய நேரிடும். நிறுத்திடு, எல்லாத்தையும் நிறுத்திடு என்று மனதுக்குள் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டவள் மனோத்தியன் வந்தபோது கொஞ்சம் கூட அவன் முகத்தை பாராமல் ஒயிட் போர்டையும் பவர் பாயிண்டையும் பார்த்து சமாளித்து கொண்டிருந்தாள். ஆனால் ஊசி குத்தும் உணர்வொன்று அடிக்கடி உண்டாகவே தன்னை அவன்தான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது. ஏனா கோனா சானா, இவன் எதுக்கு இங்கே பார்க்கிறான்? அவளுக்கு மீண்டும் வியர்த்து கொட்டியது. மாணவர்கள் குறிப்பு எடுப்பதற்காக பவர் பாயிண்ட் ஸ்லைடை அப்படியே விட்டுவிட்டு வகுப்பின் நடுவில் முன்னும் பின்னுமாய் நடந்து கொண்டிருந்தவன் அடிக்கடி பார்வையை அவள் புறம் திருப்ப நொந்து போனாள் மீரா. அவளும் எவ்வளவு நேரம்தான் ஸ்கிரீனையும் புக்கையும் பார்த்து கொண்டிருப்பது? அதுதான், நான் பார்க்கறத நிறுத்திட்டேன்ல, இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம ஆரம்பிக்கிற? வேணாம், விட்டுரு. அவன் பின் வரிசைக்கு போயிருப்பான் என்று எண்ணிக்கொண்டு நிமிர்ந்தவள் அவனோ இரண்டாவது வரிசையிலேயே திரும்பி அவள் பார்வையோடு கண்களை கலந்துவிட்டு நமட்டு சிரிப்பை உதட்டில் ஒட்ட வைத்து கொண்டு கடந்து போக இதயம் காதுக்குள் வந்து துடிப்பது என்றால் என்னவென்று அன்றுதான் உணர்ந்தாள் மீரா. ஆனால் அதன் பிறகு அவன் அவளை பார்க்க முயற்சிக்கவில்லை. நிம்மதிக்கு பதிலாக சிறு கோபம் முளைத்தது அவளுக்குள். அவனது லெக்சர் முடியும் நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. ஓகே, லிசன். நாளை 2015 பேட்ச் சார்பாக உங்களில் யாராவது ஒருவர் ஒரு மேனேஜ்மெண்ட் கான்ஃபரன்ஸில்
கலந்து கொள்ள வேண்டுமாம். சும்மா கலந்து கொண்டால் மட்டும் போதும். மேடையில் ஏற எல்லாம் வேண்டியதில்லை. யார் போகப் போகிறீர்கள் என்று சிரித்தபடியே கேட்டான் மனோத்தியன். வகுப்பு நிசப்தமாகிவிட்டது. ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தபடி வாயே திறக்காமல் இருந்தார்கள் அவனுடைய மாணவர்கள். அவனும் சிரித்து கொண்டுதான் இருந்தான். பின்ன அவனுக்கு புரியாதா என்ன? ஒரு வேலையும் செய்யாமல் நாள் முழுவதும் அமர்ந்து பலர் பேசுவதை கேட்பது என்றால் யாருக்கு பிடிக்கும்? "ஹ, உங்களுக்கு இஷ்டமில்லை என்றாலும் யாராவது இருவர் போயே ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. யார் போகிறீர்கள் என்று ஒவ்வொருவராக, என்ன போலாமா என்று சிரித்து கொண்டே கேட்டுக்கொண்டு வந்தவன் மீரா இருந்த முதல் வரிசைக்கு வந்ததும், ஓகே, எங்களுடைய முதலாளி அம்மாவும் தோழியும் போகிறார்கள் என்று அறிவித்து விட்டான். நீலா அதிர்ந்து மீரா தான் தலையாட்டி வைத்தாளா என்று அவசரமாய் முறைத்து பார்த்தவள். அவளுமே அப்போதுதான் அதிர்ந்து திரும்புவதைக் கண்டதும் மனோத்தியனிடம் விழிகளை திருப்பினாள். ஒன்றுமே நடவாதவன் போல, என்ன வேலையா நாளைக்கு என்று அவன் கேட்கவும் மீரா அவசரமாய் ஆம் ஆம் என்று தலையாட்டினாள். பின்ன சனிக்கிழமை ஃபங்க்ஷனுக்கு இன்னும் எந்த தயார்படுத்தல்களுமே செய்யவில்லையே. நாளை வகுப்பை கட் பண்ணும் நினைவில் அல்லவா அவள் இருந்தாள். பரவாயில்லை, ஒரு நாள் கடமை தவறலாம் என்று அவன் தமிழில் சொல்லவும் மீரா முகம் சிவந்து போனாள். லூசா இவன்? கிளாஸை இவன் தமிழ் பேசி பார்த்ததே இல்ல. அதுவும் ரகசியம் போல கேட்டால் மற்றவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள்? அவனுக்கு அதெல்லாம் நினைவு இருந்ததோ தெரியாது. மீராவும் நிலாவும் தான் போகிறார்கள் என்று வகுப்பில் அறிவித்தான். தாங்கள் தப்பித்த மகிழ்ச்சியில் சிரித்தபடி கை தட்டிய மாணவர்களோடு சேர்ந்து சிரித்தவன் கையில் இருந்த இன்விடேஷனை நிலாவிடம் தந்துவிட்டு நாளை பார்க்கலாம் என்றபடி வெளியேறி போய்விட, இன்விடேஷனின் மூலையில் ஆர் மனோத்தியன் என்ற பெயர் இருப்பதைக் கண்டதும் அனிச்சை செயலாய் அதை தன் கையில் எடுத்து கொண்டாள் மீரா. நிலா அதை கண்டு கொண்டதைப் போல தெரியவில்லை. எதுக்குடி இப்படி பண்ண? என்ன வேற எதுக்கு மாட்டி விட்டுட்டு போறார் அவர்? உங்க போதைக்கு நானா ஊறுகாய்? அவள் கொதி நீராய் பொங்கிக் கொண்டிருந்தாள். நான் ஒண்ணுமே பண்ணலடி. அந்த மனுஷன் என்னையும் தானே மாட்டிட்டு போறார். நம்பிட்ட. சத்தியமாடி, எனக்கும் வேலை தலைக்கு மேல இருக்கு. எதுவுமே பிளான் பண்ணல. கான்ஃபரன்ஸுக்கு வரேன்னு சொல்ல எனக்கு என்ன லூசா? நான் வேலைக்கு போற ஆள்னா என்ன பண்ணியிருப்பார்? முடியுமான்னு ஒண்ணுமே கேட்காம அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போறார். நிலா பொறுமினாள். அதெல்லாம் தெரியும்டி. தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும் என்றபடி மீராவை முறைத்தாள் நிலா. ஐயையோ, நான் சொல்லல, என்ன நம்பு. மீரா அலறினாள். நீயே தான் இப்ப தொப்பிய தலையில போட்டுக்கிட்ட. எத்தனை நாளா நடக்குது இது? மீராவுக்கு உண்மையிலேயே கோபம் தலைக்கேறி விட்டது. ஷப்பா, இங்க பாரு, நான் நாளைக்கு வரப்போறதில்ல. நீ வேணும்னா போய்க்க, நான் வரல. சும்மா சும்மா அந்த மூஞ்சிய என்னோட கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா என்று எரிந்து விழுந்துவிட்டு மீரா கிளம்ப நிலா பதறி போனாள். அப்படியெல்லாம் பண்ணிராதடி, ப்ளீஸ் டி, வந்துரு. இல்லைன்னா செமஸ்டர் எக்ஸாம் நமக்கு காலி. மனோத்தியன் கிட்ட நமக்கு ஏற்கனவே அனுபவம் உண்டு தானே? மீரா கேட்காதது போலவே நடந்து கொண்டிருந்தாள். ஏ, இனிமே அப்படி பேசவே மாட்டேன்டி, ப்ளீஸ் டி. நிலா நன்றாக பயந்து விட்டாள். மீராவை பற்றித்தான் தெரியுமே. கடுப்பானால் எதையும் பார்க்காமல் போடா என்று போயே விடுவாள். பின்னேயே ஓடி அவள் கையில் இருந்த புத்தகத்தை பிடித்து இழுத்து வந்து அவளை மீண்டும் அமர வைத்தவள் வாவ் என்று கத்தினாள். இங்க பாரு சபி. அவள் சபீனாவுக்கு தான் கைப்பற்றியதை காண்பிக்க சட்டென்று பறித்து கொண்டவள். இது ஒரு டெக்கரேஷன் ஐடியாவுக்காக வாங்கி வச்சிருக்க, அபத்தமா பேசாத என்று கடிந்து கொண்டாள். அதற்கு மேலே நிலா ஒன்றும் சொல்லவில்லை. நிறைய வேலை இன்னும் இருக்கா என்று தனிவாகவே கேட்டாள். ஆமாம்டி, என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன வேலை இன்னும் இருக்கு? இன்னும் டிசைன் சரியா பண்ணல. டிஜேக்கு சாங் செலெக்ஷன் இன்னும் பண்ணல. அப்போ சாங்ஸ் லிஸ்ட் ஒரு ஹெட்செட் எடுத்துட்டு கான்ஃபரன்ஸுக்கு வா. அங்க எங்கேயாவது கடைசி வரிசையில் உட்காந்துக்கிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அப்படிங்கிற? அப்படியே தான். மனோத்தியன் மட்டும் அங்க வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. மறுநாள் செமினார் ஹாலுக்குள் நுழைந்த இருவருக்கும் அதிர்ச்சிதான் காத்திருந்தது. காரணம், அந்த கான்ஃபரன்ஸுக்கு குறைந்தது 100 பேராவது வருவார்கள். நாம் எங்காவது மூலையாக ஒளிந்து மறைந்து அமர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணி மீராவும் நிலாவும் வந்திருக்க, அங்கே இவர்களோடு சேர்த்தே எண்ணிக்கை 30ஐ தாண்டாது போலிருக்க இருவரும் பதட்டமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வச்சு செஞ்சிட்டாண்டி அவன். நிலா பல்லை கடித்தாள். ஷு, சத்தம் போடாத நிலு. உன்னால தாண்டி எனக்கு இந்த நிலைமை. சிவனேன்னு பார்டர் பாஸ் வாங்கிட்டு போக வந்த என்ன செமினார் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டியேடி. எல்லோரும் ஜந்துக்களை போல நம்ம பார்க்கறத பாரு. அது சரி, நான் என்னடி பண்ண? நீ அவங்கிட்ட வம்ப விலைக்கு வாங்கலைன்னா இதெல்லாம் வந்திருக்குமா? சரி சரி, என் மேலதான் தப்பு. இப்ப எங்க உட்காந்துக்கலாம் சொல்லு.
இல்லைன்னா நாம செமினாருக்கு வந்தவங்களுக்கு ஃபைல், பென் கொடுக்க வந்த அசிஸ்டன்ட்ஸ்ன்னு நெனச்சுட்டு, நம்மகிட்ட ஃபைல் கேட்டாலும் கேட்பாங்க. அதுவும் சரிதான். தோ 3வது ரோ தான் கடைசி. அங்க உட்காந்துக்கலாமா? விண்டோ சீட் எனக்கு. இப்படியாக வழக்கடித்தபடியே மீரா ஜன்னலோர சீட்டை கைப்பற்றிக் கொள்ள, நிலா அவள் அருகே அமர்ந்து கொண்டாள். "டி மீரு, பரவாயில்லடி, ஃபைல்குள்ள ஒரு 16 ஜிபி பென்டிரைவ் இருக்கு பாரு. வந்ததுக்கு இதுவாவது கிடைச்சதே." சிறிது நேரம் தங்களுக்கு பின்னே 4வது வரிசை வரையாவது ஆட்கள் வருவார்கள் என்று காத்திருந்தாள். இவர்களோடு எண்ணிக்கை நின்று போனது போல் இருந்தது. அங்கே மேடையில் போட்டிருந்த பேனரை பார்த்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் தோழிகள். அது நாட்டின் இளைஞர் வேலை வாய்ப்பின்மை பிரச்சினை சம்பந்தமாக பல்துறை நிபுணர்களும் இணைந்து விரிவாக ஆராயும் குழு கலந்துரையாடல். அதுவும் திறந்த குழு கலந்துரையாடல். மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்டி, அதுவும் எம்பிஏ ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்கள்தான் வந்தாக வேண்டும் என்று ஒன்றும் கிடையாது. ரிட்டையர்டான வயோதிகர்கள் கூட அங்கே வந்திருந்தனர். வேண்டுமென்றே அவர்களை பழி வாங்கியிருக்கிறான் போலும். அல்லது சிறப்பு பேச்சாளர்களில் ஒருவனாக மனோத்தியன் பெயர் இருந்ததினால் தன் பெருமையை மாணவர்களுக்கு தம்பட்டம் அடிக்கவும் அவன் அவர்களை அழைத்து வந்திருக்கலாம். எதற்கு என்பது அவனுக்குத்தான் வெளிச்சம். கலந்துரையாடலுக்கு ஆரம்பமாக சிறப்பு பேச்சாளர்கள் அழைத்து வரப்பட்டு மேடையில் ஒவ்வொருவர் பற்றிய சிறு அறிமுகத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டனர். 6 பேர், ஒரு ஆண், 2 பெண்கள், மூவருமே 50ஐ தாண்டியவர்கள். அவர்களின் பின் 20களில் ஒரு பெண், அவளுக்கு பின்னே ஒரு 70 வயது ப்ரொஃபசர் அறிமுகப்படுத்தப்பட்டு, அடுத்தது அவருடைய மாணவன் என மனோத்தியன் அறிமுகம் செய்யப்பட்டு மேடைக்கு வந்தான். விரிவுரைக்கு வருவதை விட ஒரு படி அதிக நேர்த்தியுடன் பளிச் முகத்தில் புன்னகையுடன் பெரியவர்கள் நடுவில் அமர்ந்தவன் முதலில் செய்தது விழிகளை சுழற்றி இவர்கள் இருவரையும் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று கவனித்ததுதான். கண்டு கொண்டதும் அவன் உதட்டில் பூத்த நமட்டு சிரிப்பு வேண்டுமென்றே மாட்டி விட்டிருக்கிறான் என்று அடித்து சொன்னது. என்னதான் அவன் மேல் கோபம் பொங்கினாலும் அவனை கவனிக்காதிருக்க முடியவில்லை மீராவால். பவ்யமான சின்ன புன்னகையுடன் தன் குருநாதரோடு மேடையில் பேசிக் கொண்டிருந்தவனை வழக்கமான வகுப்பறை சூழலில் இருந்து மாறுபட்டு இப்படி பார்ப்பது ரொம்பவும் புதிதாக இருந்தது. இவரு பெரிய கமலு, அவரு பாலச்சந்திரு. முடியலடி, நிலா கிசுகிசுக்க. அதே அதே என்று இவளும் சிரித்தாள். இளைஞர்களின் கல்வி தகுதிக்கும் வேலை வாய்ப்புக்கும் இடையில் இருக்கும் இடைவெளி தொடர்பில்தான் அவன் பேச இருந்தான். ஆரம்பத்தில் மெரீனா என்ற அந்த பின் 20 பெண் அரசாங்க வேலை வாய்ப்புகளை பற்றி பேச ஆரம்பிக்க, சின்ன சிரிப்புடன் இடையிட்டு பேசியவனின் பேச்சை கருத்தில் பதிய வைக்காமல் ஆளை மட்டுமே பார்த்து நிற்பது, தாமதமாகவே உரைக்க வலுக்கட்டாயமாய் கவனத்தை கையில் கொண்டு வந்திருந்த "Will you marry me?" கார்டுக்கு திரும்பினாள் மீரா. அப்படியும் கவனம் கார்டுக்கு திரும்பவில்லை. பிறகு நிலாவை சுரண்டினாள். "உன் நீல பல்ல கொடிடி." அவள் கேட்டதை புரிந்து கொண்ட நிலா பையில் கைவிட்டு ப்ளூடூத் ஹெட்செட்டை எடுத்து மீராவிடம் கொடுத்தாள். "ஜாக்கிரதடி, யூ டோன்ட் வரி." காதில் மாட்டிக்கொண்டு கூந்தலை கொண்டு கவனமாக மூடிக்கொண்டவள் சனிக்கிழமைக்கு தெரிவு செய்ய வேண்டிய பாடல் லிஸ்டை ஒலிக்க விட்டு கொண்டு கார்டில் ஒரு பார்வையும் மேடையில் ஒரு பார்வையும் காதில் ஒரு கவனமுமாக மல்டி டாஸ்கிங் செய்ய ஆரம்பித்தாள். மீதி டிசைன் அனைத்தும் முடிவு செய்யப்பட்டாலும் திருமண மேடை அலங்காரம் மட்டும் அவளுக்கு இதுவரை திருப்தியாக இல்லை. ஆனால் இன்றும் அவளால் அதில் கவனம் செலுத்த முடியவில்லை. காதுகள் தடுக்கப்பட்ட மனோவின் குரலை கேட்க துடிக்க, கண்கள் மேடையில் அவனை பார்க்க நினைக்க, மனம் மட்டும் ஒருமைப்பட்டு அவளால் அந்த டிசைனை வரைந்துவிட முடியுமா என்ன? ஒரு 1/4 மணி நேரமாய், அதுவும் அந்த வயதான பேராசிரியர் பேசி முடிக்கும் வரை முயன்று கொண்டிருந்தவள் காதில் இருந்து ஹெட்செட்டை எடுக்காமலே கவனத்தை மேடைக்கு திருப்பினாள். அங்கே ஒருங்கிணைப்பாளர் வேலை வாய்ப்பின்மைக்கு இளைஞர்களும் முக்கிய காரணம் என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் மனோத்தியன் என்று அவனை கேட்டு கொண்டிருந்தாள். வெறுமனே ஏட்டுக்கல்வியை மட்டும் குறிக்கோளாக கொண்டு தொழில் நிறுவனங்கள் எதிர்பார்க்கும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் எனப்படும் நிர்வாகத்திறன், தலைமைத்துவம், நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் என்பவற்றில் இக்கால இளைஞர்கள் எப்படி கோட்டை விடுகிறார்கள் என்பது பற்றி அவன் சுவாரஸ்யமாக பேச ஆரம்பித்தான். இடையில் அவன் பேசுவதை இடைநிறுத்தி பார்வையாளர் சந்தேகம் கேட்டனர். அனைத்துக்கும் பிசிறில்லாமல் பதில் அளித்தவனை விழி மூடாமல் தான் பார்த்து கொண்டே இருப்பதை மீரா சற்று தாமதமாகத்தான் உணர்ந்தாள்.
கூந்தல் மூடிய காதுகளுக்குள்ளே ஹெட்செட் கொண்டு அவன் குரல் ஒரு அளவுக்கு மியூட் செய்யப்பட்டிருந்ததாலோ என்னவோ அவன் பேசியதை விட அவனுடைய அசைவுகளை அதிகமாக அவள் பின்தொடர்ந்து கொண்டிருந்தது அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. மறுத்து பேசும்போது சின்னதாய் வளையும் முதட்டோரங்கள், எதையும் அழுத்து சொல்லும்போது எழுந்து தாழும் வலக்கரம், புரொஃபஸரிடம் எதையாவது ஒத்துக்கொள்ளும் போது சின்ன பையனாய் ஒரு சிரிப்பு. அப்பா, இது சாதாரண சைட் இல்ல மீரு, அதுக்கும் மேல, அவள் மனம் கண்டிப்பான தொனியில் அவளுக்கு எடுத்து சொல்லியது. அதை கேட்கும் மனநிலையில் அவள் இல்லை. அழக ரசிக்கிறது தப்பா? அப்படியே லவ்வே பண்ணாலும் நான் போய் அவங்கிட்ட சொல்லிட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பனா? ம் ம் ஸோ ஃப்ரீயா விடு என்று தனக்கே ஆறுதல் சொல்லிவிட்டு இப்போது வெளிப்படையாகவே அவன் அசைவுகளை ரசிக்க ஆரம்பித்தாள் அவள். அவளுக்கு காதல் கல்யாணத்தில் எல்லாம் நம்பிக்கை கிடையாது. காதல் மனிதர்களை பாடாய்படுத்தும் என்றெல்லாம் அவள் நம்பவும் இல்லை. டீனேஜில் யார் மேலும் க்ரஷ் வரும் அளவுக்கு அவள் மனநிலை நேராகவே இருக்கவில்லை. இப்போது தான் சுயமாக சிந்தித்து துன்பங்கள் மறந்து அவள் வாழ ஆரம்பித்திருந்தாள். மனோ மீதான இந்த ஈடுபாடு அவளுக்கு காலம் தப்பி வந்திருக்கும் க்ரஷ், அவ்வளவுதான். அப்படித்தான் அவள் நினைத்தாள். தடுத்து தடுத்து பதட்டமாகாமல் இயல்பாய் வருவதை செய்ய முடிவெடுத்த பின் அவளால் ரிலாக்ஸாக அமர முடிந்தது. தன தன தந்தன காதில் வழிந்து கொண்டிருந்த இசையும் அவளுடைய புது பரவசத்துக்கு தாளமிட்ட காதில் ஒலித்த வரிகளை கையில் இருந்த கார்டில் கை போன போக்கில் எழுதிவிட்டவள் அதிசயமாய் கற்பனையின் துணையில் மடமடவென அடுத்த 1/4 மணி நேரத்தில் எல்லாம் அவள் போராடி கொண்டிருந்த மேடை அலங்கார டிசைனை வரைந்து முடிந்து விட்டாள். அதற்குள் மனோவும் தன் பேச்சை முடித்திருந்தான். பிறகு சனிக்கிழமைக்கான டிஜே பாடல்களையும் அடுத்த 1 மணி நேரம் தெரிவு செய்ய உதவியது. ஆகவே காலை 11 மணி நேரம் ஆகும்போதே அவள் தன் அனைத்து வேலைகளையும் முடித்து விட்டாள். இந்த அளவுகளுக்கு ஏற்றபடி நாளை விளக்குகளை எடுத்து வந்து சரிபார்த்து வைத்து விட்டாள். சனிக்கிழமை தூள் கிளப்பி விடலாம். அவளுக்குள் உற்சாக அலைகள் கரை புரண்டு ஓடியது. மனோத்தியன் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பெண் 20 பெண் சொன்னது மைக்கில் ஒலிக்க இவளுக்கு சுர் என்ற கோபம் வந்தது. ஒரு பெயரை ஒழுங்காக உச்சரிக்க தெரியாதா? அவன் பெயர் மனோத்தியன் என்று அழகாய் மனதில் உச்சரித்தவள் தன் போக்கிலேயே அவன் பெயரை தன் முன் இருந்த கார்டிலும் எழுதிவிட்டாள். உடனேயே சுதாரித்து கொண்டு நிலாவை பார்த்தபோது அவள் கவனம் இங்கே இல்லை. நிம்மதியுடன் அந்த பெயரை குறுக்கும் மறுக்கும் பேனாவால் வெட்டி அடையாளம் தெரியாமல் கொலை செய்து பிறகு கார்டை பின்புறம் திருப்பி அதில் எந்த அடையாளமும் தெரியவில்லை என்ற பிறகே அவள் நிம்மதியுற்றாள். மனதை அழுத்தி கொண்டிருந்த வேலைகள் முடிந்துவிட்டதில் நிம்மதியுற்றிருந்தவள் மதியத்திற்கான பஃபேயிலும் ரசித்தே சாப்பிட்டாள். தங்கள் வயதொத்தவர்களோடு நட்பாகினாள். இனியாவது வந்ததுக்கு பிரயோஜனமா செமினாரை கவனிக்கணும் என்று எண்ணிக்கொள்ளவும் செய்தாள். நடந்ததா? சாப்பிட்டுவிட்டு பழையபடி கூடத்துக்கு அவர்கள் திரும்பிய போது 6 குழுக்களாக வரும்படி நாற்காலிகள் வட்ட வட்டமாய் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன. இருவருமாய் ஓடிப்போய் ஒரு குழுவிலேயே அமர்ந்து கொள்ள சாப்பிட்டு விட்டு திரும்பிய 6 பேச்சாளர்களும் தங்களுக்கென ஒரு குழுவை தெரிவு செய்ய ஆரம்பித்திருந்தனர். மனோத்தியன் எங்கே போவான் என்று அவள் ஆவலாய் திரும்பி பார்க்க அவள் கண்களோடு தன் கண்களை கலந்துவிட்டு ஏன் மாணவர்கள் இருக்கும் குழுவுக்கு நான் போகிறேன் என்று வெளிப்படையாகவே அறிவித்து அவர்களுடைய குழுவை தேடி வந்தான் மனோத்தியன். செத்தோம்டி, காலையில பேசினது எதையுமே நாம கவனிக்கலையே. நீலு, கம்மன் இருடி. கேள்வி கேட்பானாடி? தெரியலையடி. நாயகன் கமலாக மாறி பதில் அளித்தவளுக்கு பயத்துக்கு பதிலாக உற்சாகம்தான் நிரம்பி கிடந்தது. வட்ட நாற்காலிகளின் நடுவில் தானும் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தவன் முதலில் தன்னையும் பிறகு குழுவில் மீரா, நிலா உட்பட 5 பேரோடும் அறிமுகமாகிக் கொண்டான். அவன் அவர்கள் குழுவில் வந்திருந்ததால் அவர்களுடைய குழுவின் வேலை வாய்ப்பின்மை பிரச்சினைக்கு இளைஞர் தரப்பிலான தவறுகள் தொடர்பாக அவர்கள் விவாதித்து தங்கள் ஆலோசனையை வழங்க வேண்டியிருந்தது. தான் அதிகம் பேசாமல் குறும்பு கமெண்ட்களுடன் குழுவினரை இயங்க தோண்டியவனை அருகிருந்து ரசித்தாள் மீரா. எனக்கேன் மீரா என்று பெயர் வைத்தார்களோ தெரியவில்லை. இறுதியில் ஒரு கண்ணனை இப்படி மாய்ந்து மாய்ந்து சைட் அடிக்க ஆரம்பித்து விட்டேனே. அவள் மனம் அவளையே கிண்டல் செய்து கொண்டிருந்தது. முதலில் பிரெயின் ஸ்டோமிங் முறைப்படி அவர்களிடமிருந்து திட்டங்களுக்கான மொத்த ஐடியாக்களையும் வாங்கிவிட்டு ஒரு பெரிய பேப்பரில் எழுத வைத்துவிட்டு அந்த ஐடியாக்களில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய வரிசையை
தனித்தனியாக அவர்களுடைய எண்ணப்படி எழுத சொன்னான் அவன். அன்றைய நாளில் செமினாருக்கென்று கொடுக்கப்பட்ட ஃபைலில் இருந்த முதல் பேப்பரை எடுத்து மும்முரமாய் எழுத ஆரம்பித்தாள் மீரா. சுற்றி ஐவரையும் கவனித்துக் கொண்டே வந்தவன் மீராவின் அருகில் இருந்த வெறுமையான நாற்காலியில் இருந்த அவளுடைய ஃபைலை கையில் எடுத்து குறும்பு புன்னகையுடன் புரட்டி பார்த்தான். மறுகணம் அவன் முகம் சிவந்து போனது. தாமதமாகவே நிமிர்ந்து பார்த்த மீராவும் திகைத்து விழித்தாள். அந்த ஃபைல் தவிர வேறெதும் அவளிடம் இல்லையாதலால் வேறெங்கும் அவள் குறிப்புகளை எடுத்திருக்க முடியாதே. ஆகவே ஃபைலில் இருந்த ஒரே ஒரு கார்டு மட்டும்தான் அவள் மதியம் வரை செய்து கொண்டிருந்த வேலை என்பது அவனுக்கு புரியாதா என்ன? அதிலும் கார்டின் பின்னே இருந்த அலங்கார வடிவம் அவளுக்கு மட்டுமே புரியக்கூடியது. கார்டை ஃபைலுக்குள்ளேயே வைத்தபடியே புரட்டியவன் அதில் கிறுக்கப்பட்டிருந்த வரிகளையும் ஒரு பெயர் எழுதப்பட்டு அடையாளம் தெரியாமல் பேனாவால் அடிக்கப்பட்டிருந்ததையும் பார்த்துவிட்டு தீ சுட்டார் போல ஃபைலை மூடி கீழே வைத்தான் மனோத்தியன். அவன் என்ன நினைப்பான் என்று புரியாத மழலையா அவள்? யாரோ ஒரு காதலனின் நினைவில் நடந்ததை கவனிக்காமல் இருந்திருக்கிறாள் என்பதை யாருமே யூகிப்பார்களே. அவளுக்கும் கண்ணில் நீர் தழும்பியது. அவள் கிறுக்கி இருந்தது சாதாரண பாடல் வரியாக இருந்தால் கூட கொஞ்சம் சமாளித்திருக்கலாம். இது வேறு ஆண்டாள் பாசுரம். ரொம்பவே ரொமான்டிக்காக அவனுக்கு தோன்றக்கூடுமே. அந்த காதலனுக்காய் ஆண்டாள் போல உருகி உருகி இந்த மீரா காத்திருக்கிறாள் என்று சிம்பாலிக்காய் சொல்வது போல. என்ன சொல்லி சமாளிப்பது? நான் உன்னிடம் எதுவுமே கேட்கவில்லையே, எதற்காக என்னிடம் வந்து சொல்கிறாய் என்ற முகத்தில் அடித்தாற் போல சொல்லிவிடக் கூடியவன் அல்லவா அவன்? எதை எப்படி சொல்வது? உன் பெயரைத்தான் எழுதி அழித்தேன் என்று சொன்னால் கூட நம்ப மாட்டான். ரொம்ப கேவலமாக தவறாக நினைப்பான். அதன் பின்னர் அவள் புறம் அவன் திரும்பவே இல்லை. அதற்காய் மகிழ முடியாமல் தன் மனம் ஏன் தவிக்கிறது என்றே புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தாள். அவளுக்கு தான் மனோவை சைட் அடிப்பது மனோவுக்கு தெரிந்துவிடக்கூடாது. மனோவோடு சைட்டுக்கு மேலாக எந்த நிலைக்கும் அவளுக்கு முன்னேற முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னொருவனை காதலிப்பவள் என்ற அவளை குறித்த மனோவின் எண்ணம் அவளுக்கு ஒரு கவசம் தானே. பிறகு எதற்கு கண்ணீர் வருகிறேன் வருகிறேன் என்று பயமுறுத்துகிறது? ஏய் மீரு, இதை கேளேன். இந்த செமினார் போன வருஷம் சார்க் மாநாடு நடத்துச்சு இல்லையா? அப்போ நடந்த டிஸ்கஷனோட 2வது சீரீஸாம். அதோட முதல் சீரீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க மட்டும்தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. நீங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்குறாங்கடி. அதான் காலையில் நம்மளை புதுசா பார்த்துருக்காங்க. பாவம் மனோ சார் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கி கொடுத்துருக்கார். ரொம்ப கில்ட்டியா இருக்குடி. நிலா பேச பேச மீராவின் கண்களில் கண்ணீர் மணிகள் திரள ஆரம்பித்தன. குழுவில் ஒருவர் பிரசன்ட் செய்ய வேண்டும் என்று சொல்ல இதுவரை உற்சாகமாக இயங்கிய இவர்கள் இருவரையும் மற்ற 4வரும் கை காட்ட அதிசயமாய் இப்போது நிலா முன்வந்தாள். கொஞ்சமான ஆஸ்வாசத்துடன் சாய்ந்து அமர்ந்து கொண்டவளுக்கு மிக மிக வருத்தமாக இருந்தது. அவன் ஒன்றும் பழிவாங்க அழைத்து வரவில்லை. அவர்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் வாங்கி கொடுக்க முன் வந்திருக்கிறான். இது என்ன டிஸ்கஷன் என்று நெட்டில் நேற்று தேடி இருந்தாலோ இன்விடேஷனை சரியாக பார்த்திருந்தாலோ இன்று இப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டாள். யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு? மன்னிப்பு கேட்கும் தகுதியை கூட இழந்து விட்டதாய் அவள் உடைந்திருந்தாள். இருந்தாலும் இறுதி பிராயச்சித்த வாய்ப்பாய் தங்கள் குழுவின் ரிப்போர்ட்டை தானே பொறுப்பெடுத்து நெட்டில் 1 மணி நேரம் வரை எழுதி கையெழுத்திட்டு விட்டு வெளியே வந்தாள். படிகளில் நிலாவோடு இறங்கும்போது நிலா முன்னோக்கி நடந்த ஒரு நொடியில் திருந்தி விட்டாய் என்று நினைத்து உனக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து அழைத்து வந்தேன் பார், என்னை சொல்ல வேண்டும் என்ற வெறுப்பு குரலில் காதோரம் சொல்லிவிட்டு அவளை திரும்பி பாராமலே விடு விடுவென்று இறங்கி மறைந்தான் மனோத்தியன். மீண்டும் கண்களில் தழும்பிக் கொண்ட நீருடன் பஸ் ஸ்டாண்ட் நோக்கி தோய்ந்து நடந்தாள் மீரா. கலந்துரையாடல் நடைபெற்ற ஹால் கண்ணுக்கு மறைந்ததும் முதல் வேலையாக அத்தனைக்கும் காரணமான கார்டை சொக்கல் சொக்கலாய் கிழித்து எதிரே தென்பட்ட பின்னில் போட்டும் கூட பதட்டம் அடங்குவதாக இல்லை. சனிக்கிழமை காலை 10 மணி. மனோ, குரலில் சின்னதான அழுத்தத்துடன் மனோவின் தோளில் மெல்லிசாய் தட்டினான் ஆதி. நின்று கொண்டே கனவில் இருந்து விழிப்பவன் போல லேசான திடுக்கிடலுடன் அவனை நோக்கி திரும்பினான் மனோ. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸின் ஆண்கள் பிரிவில் அவர்கள் இருவருக்கும் முன்னே அவர்களுடைய முகத்தை ஒட்ட வைத்த புன்னகையுடன் பார்த்தபடி பரப்பி வைக்கப்பட்ட உடைகளுக்கு முன்னே ஒரு சேல்ஸ் இளைஞன் நின்று கொண்டிருந்தான். என்ன கேட்ட? இந்த சாக்லேட் கலர் குர்த்தா உனக்கு நல்லா ஷூட் ஆகும், வாங்கிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆதியின் கண்கள் கேள்வியாய் மனோவை ஊடுருவின.
குர்தாவா? எனக்கா? என்கேஜ்மெண்ட் உனக்கு தானே? கிண்டலாக கழன்று கொள்ள முயன்றவனை ஆதி முறைத்தான். இப்ப எல்லாருமே குர்தா போட்டுக்கிறாங்க. நீ ஒருத்தன் தான் இன்னும் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டும் டையுமா சுத்திக்கிட்டு இருக்க. என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ தாராளமா குர்தா போட்டுக்கலாம். உனக்கு கலர் பிடிச்சுதான்னு மட்டும் பாரு. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது ஆதி. என்ன விட்டுரு. டேய் நான் சொல்றேன் ஒரு தடவ போட்டு பாரு. உனக்கு பிடிச்சதுனா மட்டும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் ஃபோர்ஸ் பண்ணல. குர்தாவ பிரிச்சு கூட பார்க்காம வேண்டாம்னு அடம் பிடிக்காத. ஏன்னா இப்படி பண்ற? என்று சலித்தபடி அதன் மேல் கண்களை ஓட்டினான் மனோ. ஆதி தெரிவு செய்த சாக்லேட் பிரவுன் அவன் நிறத்துக்கு இன்னும் எடுப்பாக இருக்கும் தான். ஆனால் அவன் குர்தா அணிவதெல்லாம் என்று எண்ணியவன் கழுத்தில் இருந்து மார்பு வரை பட்டனை சுற்றி மட்டுமே செய்யப்பட்டிருந்த மென் பழுப்பு முத்து வேலைப்பாட்டின் எளிமையில் கொஞ்சம் இளகினான். சரி, ஆனா நான் பிட் ஆன் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்வேன். ப்ளீஸ், கிண்டல் தொனியில் சொன்னபடி பிட் ஆன் ரூமை நோக்கி கைகளை நீட்டியவனை பார்த்து சிரித்தபடி அதற்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டான் மனோ. மாற்றிய கணத்திலேயே அந்த குர்தா அவன் தோற்றத்துக்கு கொடுத்த மாற்றத்தை அவன் கண்களாலேயே நம்ப முடியவில்லை. அவன் உயரத்தையும் அமைப்பையும் மட்டுமல்ல, அவன் முகத்தின் அம்சங்களையே அது நன்றாக எடுத்து காட்டுவது போல தோன்றியது. ஒரு ராஜாவின் அதிகப்படி அலங்காரம் போல தோன்றுகின்றதா என்று வெகுநேரம் கண்ணாடியில் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தவன் அந்த குர்தா எந்த ஆங்கிளிலும் தன் தோற்றத்துக்கு கம்பீரத்தை தவிர வேறெதுவும் தரவில்லை என்று தெளிந்தான். ஆதி ஒரு பார்வையில் கட்டை விரலை ரசனையுடன் தூக்கி காட்ட என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கிய உடைகளுடன் இதையும் சேர்த்து கொள்ள சொல்லிவிட்டு இருவரும் படிகளில் இறங்கி பில்லிங் கவுண்டருக்கு வந்தனர். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.